fourth sum, prove that cos 5 theta is equal to 16 cos power 5 theta minus 20 cos cube theta plus 5 cos theta. ஓகே, இங்கே RHS வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம LHS எடுத்துக்கோமா. ஸோ LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் 5 தீட்டா. ஓகேங்களா? ஸோ இதை காஸ் 5 தீட்டான்றதுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது. ஸோ அதனால் நான் ஃபார்முலா இருக்கக்கூடியதாக நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஆஃப் இந்த 5 தீட்டாவை நம்ம 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டான்னு எழுதலாமா. ஸோ ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 5 தீட்டா தானே கிடைக்கும். ஏன் அப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்மளுக்கு காஸ் 3 தீட்டாக்கும் காஸ் 2 தீட்டாக்கும் ஃபார்முலா இருக்குது. ஸோ அதனால தான் இது மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போது இது எந்த மாதிரி இருக்குது, காஸ் ஆஃப் A + B ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா. அப்போது எப்படி இருக்கும், cos Aன்றது வந்து என்னது, cos 3 theta into cos 2 theta minus, ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் sin 3 theta into sin 2 theta. சரிங்களா? ஓகே, இப்போது cos 3 thetaக்கு என்ன ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா cos 3 thetaவோட ஃபார்முலா வந்து 4 cos cube theta minus 3 cos theta. அடுத்து cos 2 thetaக்கு ஃபார்முலா என்னது, cos 2 theta is equal to 2 cos square theta minus 1. சரிங்களா? அதே மாதிரி sin 3 theta இருக்கா. ஸோ sin 3 thetaக்கு என்ன ஃபார்முலா, sin 3 theta is equal to 3 sin theta minus 4 sin cube theta. சரிங்களா? அடுத்து sin 2 theta. ஸோ sin 2 thetaக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin theta into cos theta. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஃபார்முலாவும் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா படிச்சுங்க. அப்போது cos 3 தீட்டாக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், 4 cos cube theta minus 3 cos theta. ஓகேங்களா? இன்டூ cos 2 தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம், இந்த 2 cos square theta minus 1. ஸோ அப்போது 2 cos square theta minus 1 minus sin 3 தீட்டாக்கு பதிலாக இந்த 3 sin theta minus 4 sin cube theta. சரிங்களா? into sin 2 தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம், 2 sin theta into cos theta. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வித் இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், 4 cos cube theta into 2 cos square theta will be 8 cos. ஸோ பவர் வந்து ஆட் ஆகும் மல்டிப்ளையில். அப்போது வந்து 8 cos power 5 theta. அடுத்து 4 cos cube theta into minus 1 will be minus 4 cos cube theta. சரிங்களா? அடுத்து minus 3 cos theta into 2 cos square theta will be minus 3 2s are 6 6 cos, இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஆட் பண்ணுறப்போ கியூப் கிடைக்கும் theta. ஓகேங்களா? அடுத்து minus 3 cos theta into minus 1 will be plus 3 cos theta. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு முடிச்சாச்சு. அடுத்து அதே மாதிரி இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் sin power 4 அது மாதிரி போயிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஃபார்முலா அதே சமயம் இன்னொன்று நம்ம பார்க்கணும், இங்கே எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸாக இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த சைனை வந்து காஸாக சேஞ்ச் பண்ணணும்னா எனக்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் நான் காஸாக சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்னா சைன் ஷுட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் இருக்கணும். அப்போ நான் ஸ்கொயருக்கு மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து ஒரு சைன் தீட்டாவை வெளியில் எடுக்க போகிறேன். வெளியில் எடுத்தனா இந்த sin theta into sin theta will be sin square thetaவாக மாறிடும். அதே சமயம் இங்கேயும் sin square கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் அது மாதிரி பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போது ஒரு sin theta வெளியில் காமன் எடுக்க போகிறேன். அப்போது 3 minus 4 sin square thetaவாக மாறிடும். இங்கே இன்ட்டு அந்த sin theta வெளியில் வரப்போ இந்த sin thetaவோட ப்ராடக்ட் ஆகிறப்போ என்ன ஆகும், sin square thetaவாக மாறிடும். ஓகேங்களா? இன்ட்டு cos theta. ஓகே, இப்போது sin ஸ்கொயர் வர இடத்துல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம், 1 minus cos square theta. ஓகேங்களா? பிகாஸ் ஐடென்டிட்டி என்ன தெரியும், sin square theta plus cos square theta is equal to 1. அப்போது அந்த cos ஸ்கொயரை மட்டும் நம்ம ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போயிட்டோன்னா அப்போது sin square theta is equal to 1 minus cos square theta. ஸோ அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணலாமா, minus 4 cos cube theta minus 6 cos cube theta will be minus 10 cos cube theta. அப்போது 8 cos power 5 theta minus 10 cos cube theta plus 3 cos theta minus இங்கே பார்த்தீங்கன்னா 3 minus 4 into இதை 1 minus cos square theta, because 1 minus cos square theta is sin square theta into 2 into அதே மாதிரி 1 minus cos square theta. ஸோ sin square பதிலாக நான் இந்த 1 minus cos square எழுதுறேன் into cos theta. ஓகேங்களா? ஸோ ஃபுல் டேர்மாகவே நம்ம cos thetaவை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா RHSக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே cos theta இருக்கனால நான் எல்லாமே cos thetaவை சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, இப்போ எல்லாத்தையுமே ப்ராடக்ட் பண்ணலாமா. அப்போது 8 cos power 5 theta minus 10 cos cube theta plus 3 cos theta
மைனஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இது ப்ராடக்ட் பண்ணிடலாம் 3 minus 4 உள்ள ப்ராடக்ட் பண்ணுறப்போ -4 into 1 will be -4 -4 into minus cos square theta will be plus 4 cos square theta into 2 into 1 வந்து 2 minus 2 into minus cos square theta will be minus 2 cos square theta ஓகேங்களா. ஸோ அதே சமயம் இந்த cos theta நம்ம உள்ள ப்ராடக்ட் பண்ணிடலாமா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 into 1 into இந்த cos theta will be 2 cos theta. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா -2 cos cube theta இந்த ஸ்கொயர் இன்ட்டு காஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்யூபாக மாறிடும் ஓகேங்களா. -2 cos cube theta சரிங்களா. இப்போ வந்து இந்த ரெண்டு ப்ராக்கெட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் அதே சமயம் இந்த 3 - 4 நம்ம எப்படி எழுதலாம் -1ன்னு எழுதலாமா சரிங்களா. ஸோ 3 - 4 will be -1 ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரெண்டுத்தையுமே நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போது எனக்கு 8 cos power 5 theta minus 10 cos cube theta plus 3 cos theta minus ஸோ ப்ராக்கெட் போட்டுங்க வெளில வந்து மைனஸ் இருக்கனால ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போ -1 into 2 cos theta will be -2 cos theta. அதே சமயம் -1 into -2 cos cube theta will be +2 cos cube theta plus 4 cos square theta into 2 cos theta will be 8 cos cube theta and 4 cos square theta minus 2 cos cube theta வந்து பார்த்தீங்கன்னா -8 cos power 5 theta சரிங்களா. ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் என்ன உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போது எனக்கு என்ன கிடைக்கும் 8 cos power 5 theta minus 10 cos cube theta plus 3 cos theta. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் will be plus 2 cos theta இங்கே வந்து மைனஸ் ஆகிடும் 2 cos cube theta minus 8 cos cube theta plus 8 cos power 5 theta. ஓகே ஸோ லைக் டேர்ம்ஸில் ஆட் பண்ணலாமா. இங்கே ஒரு 8 cos power 5 theta அண்ட் இங்கே ஒரு 8 cos power 5 theta இருக்குது. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 16 cos power 5 theta. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 cos cube theta இருக்குது -10 cos cube theta -2 cos cube theta என்னது -12 cos cube theta அண்ட் இங்கே ஒரு -8 cos cube theta. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா -20 cos cube theta கிடைக்கும். ஸோ -20 cos cube theta. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது 3 cos theta plus 2 cos theta will be 5 cos theta. ஸோ plus 5 cos theta. ஸோ அதுதானே RHSல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு which is equal to RHS hence proved. Fifth sum, prove that sin 4 alpha is equal to 4 tan alpha into 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha the whole square. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு திங்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் LHS எடுத்துக்கோமா. ஸோ LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க sin 4 alpha. ஓகே ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா sin 2 நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஸோ sin 2 alpha is equal to 2 cos alpha into sin alpha இது தானே ஃபார்முலா ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து sin 4 alphaன்னு இருக்குது. ஸோ sin 4 alphaக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே 2 alphaன்னு இருக்கப்போ இங்கே வந்து வெறும் ஒரு ஆல்ஃபா தான் இருக்குது சரிங்களா. இது 2 மடங்கு ஆச்சுன்னா இது 1 மடங்காக இருக்குது கரெக்டாக. அதில் பாதியாக தானே இருக்குது. அப்போது இங்கே 4 மடங்கு ஆச்சுன்னா அப்போ அதில் பாதி என்னது 2 மடங்காக தானே இருக்கும். ஸோ அப்போது இதுக்கு ஃபார்முலா என்னது 2 cos 2 alpha into sin 2 alpha சரிங்களா. ஸோ இது 2 மடங்காக இருக்கப்போ இது 1 மடங்காக இருக்கும். அப்போது இது 4 மடங்காக இருக்கப்போ இது 2 மடங்காக இருக்கும் அதில் ஓகேங்களா. ஸோ இது வந்து 2 alpha இருந்துச்சுன்னா இதில் பாதி ஆல்ஃபா. அதே மாதிரி இது 4 alpha இருக்கோ அதில் பாதி 2 alpha. ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போது sin 4 alpha நம்ம எப்படி எழுதலாம் 2 cos 2 alpha into sin 2 alpha சரிங்களா. ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து RHSல வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நான் வந்து இந்த cos 2 alphaவும் sin 2 alphaவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனுக்கு ஃபார்முலா கொண்டு வரணும் சரிங்களா. ஸோ அப்போது cos 2 alphaவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷனில் இந்த cos 2 alphaவோட ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் சால்வ் பண்ணியிருப்போம். என்னது 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha சரிங்களா. ஓகே அதே மாதிரி அடுத்து sin 2 alpha அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 tan alpha divided by 1 plus tan square alpha சரிங்களா. பிகாஸ் இங்கே RHSல வந்து எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் இருக்கிறதுனால நான் cos 2 alphaவும் sin 2 alphaவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனோட ஃபார்முலாவில் எழுத போகிறேன் சரிங்களா. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை சம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போது பார்த்தீங்கன்னா 2 into ஸோ cos 2 alpha பதிலாக நான் என்ன எழுத போகிறேன் 1 minus tan square alpha divided by
1 plus tan square alpha into sin 2 alpha எப்படி எழுதலாம் 2 tan alpha divided by 1 plus tan square alpha சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ராடக்ட் பண்ணுவோமா அப்போ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது ஸோ 2 into 2 will be 4 ஸோ 4 tan alpha into ஸோ இந்த டேர்ம் ப்ராடக்ட் பண்ணாதீங்க as it is வைங்க பிகாஸ் RHSல அது மாதிரி தான் இருக்குது 1 minus tan square alpha divided by இது பார்த்தீங்கன்னா 1 plus tan square alpha into 1 plus tan square alpha ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் 1 plus tan square alpha the whole square இப்படி எழுதலாமா ஸோ ரெண்டுமே ஒரே டேர்ம் தானே ஸோ அதை நான் ஹோல் ஸ்கொயராக எழுதிட்டேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா RHSல என்ன கொடுத்துருக்காங்க அதே தானே கொடுத்துருக்காங்க which is equal to RHS so hence proved. Sixth sum, if a plus b is equal to 45 degree then show that 1 plus tan a into 1 plus tan b is equal to 2. ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது a plus b is equal to 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே நம்ம equal to 2 அதாவது 1 plus tan a into 1 plus tan b is equal to 2ன்றதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம் இப்போ இது வெறும்னே இதை வச்சு நம்ம ஒன்றும் சால்வ் பண்ண முடியாது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இது ரெண்டுத்துக்குமே tan அப்ளை பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ அப்ளையிங் tan on both sides ஓகேங்களா ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம tan யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அப்ளையிங் tan on both sides ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா tan of a plus b is equal to tan 45 degree சரிங்களா tan 45 degree வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியும் அதே சமயம் இந்த tan of a plus b ஓட ஃபார்முலா வந்து என்னது ஸோ tan of a plus b is equal to tan a plus tan b divided by 1 minus tan a into tan b இதுதானே ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணலாமா அப்போது tan a plus tan b divided by 1 minus tan a into tan b is equal to tan 45 degree ஓட வேல்யூ 1 ஸோ ஓகேவா 1 போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த டினாமினேட்டர் டேர்மை ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு வர போகிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா tan a plus tan b is equal to 1 minus tan a into tan b சரிங்களா ஓகே இப்போ இந்த tan a tan b டேர்மை மட்டும் ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வந்துடலாம் அப்போ நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாறிடும் ஸோ tan a plus tan b plus tan a into tan b சரிங்களா which is equal to 1 ஓகே ஸோ அப்போது இது ஈக்குவேஷன் 1 வச்சுருங்க சரிங்களா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த LHS டேர்ம் எடுத்துக்கலாம் ஸோ LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க LHS வந்து 1 plus tan a into 1 plus tan b ஓகேங்களா இது ஈக்குவல் டு 2ன்றதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் இது ரெண்டுத்தையுமே ப்ராடக்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ 1 into 1 will be 1 and 1 plus tan b will be plus tan b and இங்கே பார்த்தீங்கன்னா tan a into 1 வந்து plus tan a அதே சமயம் tan a into tan b வந்து plus tan a into tan b சரிங்களா ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா tan a plus tan b plus tan a into tan b ஓட வேல்யூ வந்து என்ன நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் 1ன்றதை டிரைவ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ நம்ம இங்கே ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ண போகிறோம் ஸோ யூஸிங் ஈக்குவேஷன் 1 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 ப்ளஸ் இந்த ஹோல் டேர்மை நம்ம என்னென்னு எழுதலாம் 1ன்னு எழுதலாமா அதுதானே நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு ஸோ 1 + 1 which is equal to 2 ஸோ அதுதானே RHSல ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க which is equal to RHS hence proved. Seventh sum, prove that 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree dot up to 1 plus tan 44 degree is a multiple of 4. ஓகே ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் சம் வந்து 6th சம்மோட பேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது என்ன நம்ம 6th சம் பார்த்தோம் ஸோ அதாவது a plus b வந்து 45 டிகிரியாக இருக்கப்போ அப்போது 1 plus tan a into 1 plus tan b ஓட வேல்யூ வந்து will be equal to 2 சரிங்களா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த a ஓட வேல்யூ வந்து 1 அண்ட் இந்த b ஓட வேல்யூ வந்து 44 இருக்கப்போ அப்போது அந்த a plus b நம்ம ஆட் பண்ணுறப்போ என்ன கிடைக்குது 44 + 1 will be 45 ஓகேங்களா அப்போது அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 45 கிடச்சிச்சின்னா அதோட டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்குமா 2ன்னு இருக்குமா சரிங்களா ஸோ இந்த கான்செப்டை நம்ம பேஸாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு சரிங்களா ஓகே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேர்மை எழுதுகிறேன் என்ன கொடுத்துருக்காங்க 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree dot
அப் டு எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க 1 ப்ளஸ் tan 44 டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது மல்டிபிள் ஆஃப் 4 இல்லையன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ சம்திங் ஒரு 4 மல்டிபிளாக நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ அதாவது இந்த 1 ப்ளஸ் tan a இன்ட்டு 1 ப்ளஸ் tan b இந்த ஏவும் இந்த பியும் ஆட் பண்ணுறப்போ எனக்கு 45 கிடச்சா தான் நான் அதை 2 போட முடியும் சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப் டு எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது 1 2 3 இது மாதிரி அப் டு 44 டேர்ம்ஸ் வரைக்கும் வரும் சரிங்களா. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை எப்படி எழுத போகிறேன், இது எல்லாமே ப்ராடக்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன் சரிங்களா. எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். அதாவது 1 ப்ளஸ் tan 1 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே tan 44 டிகிரி இருக்கா, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். 1 ப்ளஸ் tan 44 டிகிரி சரிங்களா இன்ட்டு 1 ப்ளஸ் tan 2 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கும் 1 ப்ளஸ் tan 43 டிகிரி தானே இருக்கும். ஸோ அதை நான் இந்த tan 2 டிகிரி பக்கத்தில் எழுதுகிறேன். ஸோ 1 ப்ளஸ் tan 43 டிகிரி. அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 1 ப்ளஸ் tan 3 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 42 டிகிரி. ஸோ இதுக்கு முன்னாடி டேர்ம் வந்து 1 ப்ளஸ் tan 42 டிகிரி தானே இருக்கும். ஸோ இது எல்லாமே மல்டிபிளாக இருக்குது அப் டு 44 வரைக்கும் இருக்கனால ஸோ இதெல்லாமே நான் அப்படியே ஒரு சீக்வன்ஸாக நான் எழுதுகிறேன். ஏன் இந்த சீக்வன்ஸ் எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 1 ப்ளஸ் tan a இன்ட்டு 1 ப்ளஸ் tan b என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவும் இந்த பியும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி கிடச்சிச்சின்னா இந்த டேர்மை நீங்கள் எப்படி போடலாமா 2ன்னு போடலாம் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1ஐயும் இந்த 44 நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 45 டிகிரி கிடைக்குமா. ஸோ அப்போ 45 டிகிரி கிடைச்சா நான் அந்த ஹோல் டேர்ம் என்னன்னு போடலாம், வெறும் 2ன்னு போடலாமா. ஸோ அதுக்காக தான் நான் இது மாதிரி எழுதுகிறேன் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஸோ இது வரைக்கும் போயிட்டே இருக்கும் 1 ப்ளஸ் அடுத்து வந்து tan 4 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 41 டிகிரி. ஸோ அதே மாதிரி நான் எழுதுகிறேன். ஸோ அப்போ இந்த 4ம் இந்த 41 ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 45 கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டேர்மை 2ன்னு போடலாம். ஸோ இதுக்காக இது மாதிரி எழுதிட்டே இருக்கேன் நான். ஸோ டாட் ஸோ அப் டு எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 44 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது 44 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 22 கிடைக்கும். ஸோ அப்போ நான் 22 டேர்ம்ஸ் வரைக்கும் இதே மாதிரி தான் எனக்கு வரும். ஸோ அப்போ நான் டேரெக்டாக எழுதுகிறேன். லாஸ்ட்டாக என்ன வரும் 1 ப்ளஸ் tan 22 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 23 டிகிரி சரிங்களா. ஸோ இது மாதிரி எழுதுவீங்களா. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம அந்த 44 டேர்ம்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இங்கே சரிங்களா. ஸோ அடுத்த டேர்ம் வராது பிகாஸ் எல்லா டேர்முமே அடுத்து வந்து என்ன நீங்கள் போட்டிங்கன்னா என்ன போடுவீங்க 1 ப்ளஸ் tan 23ன்னு போடுவீங்க. ஆனால் tan 23 ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப் டு டோட்டல் நம்ம எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதுவோம் 22 டேர்ம்ஸ் வரைக்கும் இது மாதிரி எழுதுவோம் சரிங்களா. அப்போ இந்த 22 ப்ளஸ் 23 ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 45 கிடைக்குது. அப்போ இந்த ஹோல் டேர்மையும் நீங்கள் என்ன எழுதுவீங்க 2ன்னு எழுதுவீங்க சரிங்களா. ஸோ அது மாதிரி அப் டு 22 டேர்ம்ஸை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மை நான் கலெக்டிவாக என்ன எழுதலாம் 2ன்னு எழுதலாமா. இந்த கண்டிஷன் படி நான் 2ன்னு எழுதலாமா இன்ட்டு அதே மாதிரி 1 ப்ளஸ் tan 2 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 43 டிகிரி. அதாவது இந்த 2 ப்ளஸ் 43 ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது 45 டிகிரி கிடைக்குதா. அப்போ a ப்ளஸ் b 45 டிகிரி கிடச்சிச்சின்னா அந்த ஹோல் டேர்ம் என்னன்னு போடலாம் 2ன்னு போடலாமா. ஸோ அதனால் இதையும் 2 போடுறேன் இன்ட்டு அதே மாதிரி இந்த 3 ப்ளஸ் 42 வந்து என்னது 45. அப்போ இதையும் நான் வந்து 2ன்னு போடலாம். ஸோ அதே மாதிரி இதையும் நான் வந்து 2ன்னு போடலாமா. ஸோ இன்ட்டு ஸோ இதே மாதிரி நம்ம அப் டு 22 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம என்ன போடுவோம் 2ன்னு போட்டுட்ருப்போமா சரிங்களா. ஸோ அப்போ நான் டேரெக்டாக எப்படி எழுதலாம் 2 பவர் 22 சரிங்களா. பிகாஸ் அப் டு 22 டேர்ம்ஸ் இருக்கனால 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டுன்றதை நான் ஒரேடியாக 2 பவர் 22ன்னு போடுறேன் சரிங்களா. இப்போது எனக்கு வெறும் இது மாதிரி போட்டால் பத்தாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க 4ஓட மல்டிப்பலாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4ஓட மல்டிப்பலாக இருக்குன்னா சம்திங் 4க்கு ரிலேட்டடாக இருக்கணும். அதனால் நான் இந்த பவர் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை 2 பவர் 2 the whole power 11 because இந்த பவர் ஆஃப் பவர் வந்து நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 22 தான் கிடைக்கும் கரெக்டுங்களா. ஸோ இந்த 2 பவர் 2 நம்ம எப்படி எழுதலாம் 4ன்னு எழுதலாமா. ஸோ 4 பவர் 11. ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் 4 தானே இருக்குது உங்களுக்கு. ஸோ 4 பவர் 11னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் வந்து கண்டிப்பாக ஒரு 4ஓட மல்டிப்பலாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் ஸோ இந்த ஹோல் டேர்ம் இஸ் அ மல்டிப்பல் ஆஃப் 4 ஓகேங்களா. 8th sum prove that tan of pi by 4 plus theta minus tan of pi by 4 minus theta is equal to 2 tan 2 theta சரிங்களா. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து கொடுத்துருக்க இந்த LHS டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan of pi by 4 plus theta in minus tan of pi by 4 minus theta. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் tan of a plus b ஓட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது a இது b. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா. அப்போது tan of a plus b ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan a which is tan pi by 4 plus tan bன்றது வந்து என்னது tan theta divided by 1 minus tan pi by 4
இன்ட்டு tan தீட்டா சரிங்களா மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து tan of a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும் tan pi by 4 மைனஸ் tan தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் ஸோ இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா மேலே மைனஸ் வரும் கீழே ப்ளஸ் ஆகிடும் 1 ப்ளஸ் tan pi by 4 இன்ட்டு tan தீட்டா சரிங்களா ஓகே எனக்கு tan pi by 4 ஓட வேல்யூ எனக்கு தெரியும் which is 1 ஓகேங்களா ஸோ tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 அப்போ 1 ப்ளஸ் tan தீட்டா by 1 மைனஸ் அதே மாதிரி என்ன வரும் tan pi by 4 ஓட வேல்யூ 1 ஸோ அப்போது இன்ட்டு tan தீட்டான்னு கிடைக்கும் அப்போ 1 மைனஸ் tan தீட்டா மைனஸ் இங்கே அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்போ 1 மைனஸ் tan தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் tan தீட்டா சரிங்களா அப்போது இந்த ரெண்டு டேர்முக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா ஸோ எல்சிஎம் வந்து என்னது இது பார்த்தீங்கன்னா in terms of a minus b into a plus b ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ எப்படி எழுதலாம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா அப்போ 1 ஸ்கொயர் இஸ் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஓகேங்களா ஸோ அப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 ப்ளஸ் tan தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் tan தீட்டா கிடைக்கும் அப்போ 1 ப்ளஸ் tan தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் tan தீட்டா நம்ம எப்படி எழுதலாம் 1 ப்ளஸ் tan தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி மைனஸ் இங்கேயும் 1 மைனஸ் tan தீட்டா த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது அண்ட் இங்கே வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ அப்போ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்போது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 tan தீட்டா ஓகேங்களா மைனஸ் ஸோ ப்ராக்கெட் போட்டுங்க பிகாஸ் சைன் மைனஸாக இருக்கிறதுனால ஸோ அப்போது a ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 tan தீட்டா ஓகேங்களா டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஓகேங்களா சரி இப்போ இந்த சைனை உள்ள ப்ராடக்ட் பண்ணலாமா அப்போது என்ன கிடைக்கும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 tan தீட்டா மைனஸ் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 tan தீட்டா ஓகேங்களா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஓகே சரி இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணலாமா அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி இந்த ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவும் இந்த மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் வந்து 2 tan தீட்டா ப்ளஸ் 2 tan தீட்டா இருக்கும் ஆட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் 4 tan தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ஹெச்எஸில் வந்து 2 இன்ட்டு tan 2 தீட்டான்னு இருக்குது ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் இந்த 4 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் 2 இன்ட்டு இந்த டேர்ம் தனியாக ப்ராக்கெட்டில் எழுதி காமிக்கிறேன் 2 tan தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா சரிங்களா நம்ம tan 2 தீட்டாவோட ஃபார்முலா என்ன பார்த்தோம் tan 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 tan தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா கரெக்டுங்களா ஸோ அப்போ நான் இந்த டேர்முக்கு பதிலாக நான் tan 2 தீட்டான்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு tan 2 தீட்டா சரிங்களா அப்போ ஆர்ஹெச்எஸ் அதானே கொடுத்துருக்காங்க ஸோ அதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு which is equal to RHS hence proved